ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜாலி ஃபேமிலி விலாக்ஸ். ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம இன்றைக்கி ஒரு வீடியோ போடுறோம். இடையில ரொம்ப நாள் நம்ம வீடியோவே போடல. இப்போ நம்ம வீடியோ மறுபடியும் போட போகிறோம். எனக்கு ஒருத்தவங்க ஒரு சின்ன சின்ன கட்டிங்ஸ் கொஞ்சம் ஃப்ரீயாக கொடுத்தாங்க. அவங்க வீட்டில் நிறைய இருந்துச்சு. எனக்கு கொண்டு வச்சு பாரு அப்படின்னு கொடுத்தாங்க. எனக்கு எல்லாமே துளிர் வந்துருச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதெல்லாம் நம்ம என்னென்ன செடி எனக்கு கொடுத்தாங்க அப்படிங்கிறத நம்ம இப்போ ஒன்று ஒன்றா நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த செடிங்க இது பேர்லாம் தெரில. ஆனால் இது பார்க்கும்போது செம்மையான கலராக இருக்குல்ல. இந்த இந்த இது பின்பக்கம் இந்த கலர் இருக்குது, முன்பக்கம் இந்த கலர். அதே சின்ன இலையாக வரும்போது நார்மல் இலையாக தான் வருது. ஆனால் இலை நல்லா முத்துனதுக்கப்புறம் அந்த இலையில் ஒரு ஷேடோ மாதிரி அந்த பின்பக்கம் இருக்கிற கலர் இந்த ஷேடோ மாதிரி இந்த இலையில் வருது. அது பார்க்க நல்லாயிருக்கு. நான் ஃபஸ்ட்டு எந்த செடியாக இருந்தாலுமே யாராச்சும் கொடுத்தாங்க அப்படின்னா பேப்பரில் வச்சு மண்ணள்ளி வச்சு துளுக்க வச்சுருவேன். அதுக்கப்புறம் தான் நான் அதை பாட்டுக்கு மாற்றுவேன். அதனால இவங்க கொடுத்து ஒரு 1 மந்த் இருக்கும். நான் எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா துளுக்க வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வேறு பாட்டில் மாற்றிக்குவேன் அப்படின்ட்டு. அதே மாதிரி இதுவும் கத்தாழை மாதிரி தான். இதுவும் அதோட வெரைட்டி தான் இதுவும். இதுலேயும் பார்த்திங்கன்னா பின்பக்கம் இந்த கலர் வரும். இது மாதிரி கலர் வரும். முன்பக்கம் இது மாதிரி வரும். இதுவும் சும்மா ஒன்று இருந்து வச்சோன்னு சொன்னால் அதுலேருந்து நிறைய அந்த வேர்லேருந்து நிறைய செடி உருவாகும். இதுவும் கொடுத்தாங்க. இதை பார்த்திங்கன்னா அந்த 3 இலை அவங்க கொடுக்கும்போது அந்த செடியை ஒன்று பிடுங்கி கொடுத்தாங்க இல்லையா, அதில் 3 இது இருந்துச்சு. இப்போ இங்கே நான் கொண்டாந்து வச்சதுக்கப்புறம் அந்த நடு இலை சின்ன இலை இருக்குல்ல, அது வந்திருக்கு. இதுவும் துளிர் வந்துருச்சு. இது நம்ம கலேடியமா அப்படின்னு ஏதோ ஒரு பேர் இதுக்கு. பூவெல்லாம் வராது, ஆனால் இலையே ரொம்ப அழகாக இருக்கும். எனக்கு இந்த மாதிரி செடிகள்லாம் ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி செடிகள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ இனிமேல் ரெகுலராக நான் போடுறேன். இந்த செடியும் வெட்டி, அதாவது இதில் எல்லாமே பார்த்திங்கன்னா கட் பண்ணி வச்சாலே துளுக்கிறது தான். அதே மாதிரி ஒரு முனையை அப்படியே லேசாக கட் பண்ணி நம்ம மண்ணில் வச்சுட்டோன்னு சொன்னால் நல்லா வந்துடும். இதுலேயும் ஒரு சின்ன பூ ஒன்று வருது. எல்லாத்துலேயும் இந்த முனை பக்கத்தில் மாத்திரம் பூ வரும். ரொம்ப அதிகமாக பூ ஒன்று வரும். பூ ரொம்ப அதிகமாக பூ வராது. இலை தான் இதில் ஸ்பெஷல். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதை அந்த ஹேங்கிங் பண்ணுவாங்கள்ல, அதில் வைக்கலாம். இது என்ன செடி அப்படின்னா கேசவர்த்தினி. தலைக்கு தடவாங்க இல்லையா, அந்த எண்ணெய் தயாரிக்கிறதுக்கு இந்த இலையை யூஸ் பண்ணுவாங்க. இதுலேயும் பார்த்திங்கன்னா ஒரு பூ வரும். இப்போ இது சின்ன செடியாக இருக்கிறதுனால பூ இன்னும் வரல. செடி பெருத்துச்சு. இந்த செடி பார்த்திங்கன்னா அந்த மணி பிளான்ட் செடி மாதிரியே உள்ள ஒரு வெரைட்டி. நல்ல க்ரீனிஷாக இருக்கணும் எனக்கு, நான் வச்சேன் அப்படின்னா அந்த இடமே க்ரீனிஷாக இருக்கணும் அப்படின்னா இதை வைக்கலாம். இதுலேயும் பார்த்திங்கன்னா அந்த சின்ன இலைகள் வந்துருச்சு. இதெல்லாம் இப்போ வந்த இலைகள், புது இலைகள். இது பார்த்திங்கன்னா அந்த கம்பி மாதிரி அடித்து வச்சு, இல்லைன்னா தட்டி மாதிரி சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி அடித்து வச்சு அதில் இதை வளர விட்டோம்னு சொன்னால் நல்லா அந்த இடமே பார்த்திங்கன்னா பச்சை பச்சேர்னு க்ரீனிஷாக இருக்கும். இது கலர்லாம் சேஞ்ச் ஆகாது. இந்த மாதிரி ஒரு வாட்டர் கலர்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு க்ரீனிஷாகவே இது இருக்கும். இது கட்டி போட்டால் குட்டி போடும். இது ஒரு சின்னோண்டு ஒரு செடியை வச்சேன். அது இனிமேல் வளர்ந்துடும். இது வளர்ந்ததுக்கு பிறகு இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி பெரிய இலை அதோட முனையிலேயே குட்டி குட்டி இலைகள் வரும். இந்த இலையை கட்டி போட்டால் கூட அதோட அது துளுத்து இந்த மாதிரி அதோட முனையில் அந்த இலையோட எண்டில் இந்த மாதிரி குட்டி செடி உருவாகும். பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது. அந்த பெரிய செடியில் அந்த முனையில் வந்துருந்துச்சு இல்லையா, அந்த குட்டி அதை கொண்டாந்து தனியாக ஊனி தான் இப்போ இதெல்லாம் உருவாகிருக்கு. இதுவும் நம்ம முதல்ல பார்த்த ஒரு செடி தான். இதெல்லாம் ஹேங்கிங் பார்ட்ஸில் அங்கங்கே நம்ம தொங்க விட்டோம்னு சொன்னால் அப்படியே அது வளர ஆரம்பிச்சிடும். அந்த ஒரு இதை கட் பண்ணி வச்சோம்னா அதுவே ஒரு செடியாக மாறும். நல்லா இருக்குல்ல. இதில் எல்லாமே இலையோட கலரும் அந்த இலையும் தாங்க நமக்கு ஸ்பெஷல். பூவெல்லாம் அதிகம் வராது, ஒன்று ஒரு முனையில் வரும், அவ்வளோதான். இந்த செடியும் அவங்க தான் கொடுத்தாங்க. அந்த இலையில் டிசைன்ஸ் இருக்குது பாருங்கள். இடையில கோடு கோடாக வர்ற மாதிரி ஒரு டிசைன்ஸ் இருக்குது. அது நேற்றுக்கு தூறல் வேற போட்டுச்சா, அது அப்படியே தண்ணி ஊற்றிருக்கு, அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இதுவும் கொடுத்தது தான். இது எனக்கு ரொம்ப 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 இருக்கிறதுலே பிடிச்ச செடின்னு சொன்னால் இதுதான். இதுவும் ஹேங்கிங்கில் வைக்கிறதுக்காக வாங்கினேன். இதையே பார்த்திங்கன்னா நான் மண் தரையிலையும் கொண்டு போய் நிறைய ஊனியிருக்கேன். அதெல்லாம் நிறைய துளுத்ததுக்கப்புறம் நம்ம ஹேங்கிங் பார்ஸ் வாங்கி நம்ம அங்கங்கே வீட்டில் தொங்க விடலாம் அப்படிங்கிறதுக்காக. அப்படியே நமக்கு அப்படியே சடையாக தொங்கும் போது பார்க்க சூப்பராக இருக்கும், அழகாகவும் இருக்கும். இந்த செடியும் ஒரே ஒரு சின்னது தான் வாங்கிட்டு வந்தேன். அதுவும் இப்போ தான் வச்சுருக்கேன். இன்னும் பெருசாகலை, சின்னமாக தான் இருக்குது. நம்ம இன்னும் பார்க்க வேண்டிய செடிகள் நிறையா இருக்குது. நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ ரொம்ப லென்த்தாக போகுது. வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஒரு லைக் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி. இது வரைக்கும்